வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் குணசாலியான ஸ்திரீ என்ற தலைப்பிலே நாங்கள் சம்பாஷிக்க வந்திருக்கிறோம். அதை கேட்கவும் அறிவடையவும் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் வரவு நல்வரவு ஆகுக. எனவே இந்த மாலை நேரத்திலே நாம் ஒரு சில பகுதிகளை நாம் தியானம் பண்ணி சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல அம்சங்களை நாம் தியானம் பண்ணி எங்களுடைய சபையில் ஸ்திரீகள், குடும்ப ஸ்திரீகள் அந்த நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம் எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் வீச வேண்டுமோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் சரி பண்ணி வெளிச்சத்தை வீசி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போமாக. அந்த தரிசனத்தில்தான் நாம் இந்த ஊழியத்தை நாம் செய்து வருகிறோம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி நிரல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பெண்கள் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சபையிலும் குடும்பத்திலும். எனவே அவர்களுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்காக, நல்வாழ்க்கைக்காக இனிவரும் சந்ததி கூட நல்ல சந்ததியாக வர வேண்டும் என்ற நோக்கிலே இவைகள் தயாரிக்கப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி கடைசி காலங்களிலே பொல்லாத காலங்கள் வரும் என்றபடி பிசாசானவன் அநேக பெண்களை வஞ்சிக்கிறான். ஆதியிலே எங்களுடைய ஆதி பெற்றோர்கள் வஞ்சிக்கப்பட்டது ஒரு பெண்ணாலே. எனவே நாம் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட புத்திசாலியாக தெளிந்த புத்தியோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவைகள் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. ஆண்டவர் தாமே இவை யாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போமாக. என்னோடு கூட ஒருமனப்படுவீர்களாக. பிதாவே, இந்த மாலை வேளையிலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனைகள் உடைய திருவேதத்திலே உண்டு. ஆதியிலே ஆண்டவரே அநேக நற்குணசாலியான பெண்களை நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் இலைமறை காய்களைப் போல வேதத்திலே அங்கே இருக்கிறார்கள். இருளிலே ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல ஆங்காங்கே அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேகருடைய பெயர்களும் சொல்லப்படவில்லை, ஆனால் அநேக நற்குணசாலிகளான ஸ்திரீகள் இருந்ததுண்டு. பரலோகம் அவர்களை அறியும். பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியினூடாக, இந்த நிகழ்ச்சியினூடாக உலகமெங்கும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து குடும்பங்களிலும் உள்ள ஸ்திரீகளும் பெண்களும் கூட ஆண்டவரே அதிகமாய் உமக்காக பிரகாசிக்க, நற்குணசாலிகளாக வளர வேண்டும், இனிவரும் சந்ததி கூட பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவைகளெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. கர்த்தாவே, இவற்றை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற மக்களை நீங்கள் சந்தியுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஒரு பாடலோடு கூட நம்முடைய சம்பாஷணையை நாம் தொடங்குவோமாக. பாடலோடு கூட. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே
பரவசமே பரணி சருளி வரம் பொருளி பரிசுத்தமே பரவசமே பரணி சருளி வரம் பொருளி தேடினதால் கண்டடைந்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். எனவே அன்பானவர்களே, சென்ற முறையிலே நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலிருந்து ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய பல நல்ல குணங்களை நாம் எடுத்து உரையாற்றியிருந்தோம், சம்பாஷித்திருந்தோம். நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதம் அடைந்திருப்பீர்கள். இப்போ இந்த நாளிலும் கூட சில குணசாலியான ஸ்திரீகளை நாம் பார்ப்போம். ஆனால் பேர் இல்லாத குணசாலியான ஸ்திரீகள், அந்த பேரிலே நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தோடு கூட சம்பந்தப்பட்ட சில ஸ்திரீகளை நாம் பார்க்க போகிறோம். அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்ளலாம், எதையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும் என்பதெல்லாம் உங்களை பொறுத்தது. எனவே ஆண்டவருடைய கிருபை உங்களை சந்திப்பதாக எண்ணி இப்பொழுது சம்பாஷிக்க போகிற காரியங்களை நீங்கள் உற்று கவனித்து கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக அவரை அநேகம் பேர் அவரை பின்பற்றினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண் மக்கள் மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல, ஸ்திரீகளும் கூட அவரை பின்பற்றினார்கள்.
கனம் பொருந்திய ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கலாம் சுவிசேஷ புஸ்தகங்களிலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக மக்கள் அவரை சுற்றி இருந்தார்கள். சீடர்களும் இருந்தார்கள், அதைவிட வேறு சீடர்களும் இருந்தார்கள், பல ஸ்திரீகளும் இருந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திலே நாங்கள் அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி பஸ்கா பண்டிகைக்கு அவர் ஜெருசலேம் போகிற அந்த காட்சியை நீங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். அவர் பஸ்கா பண்டிகைக்கு அவர் அந்த மேல் வீட்டறையில் தன் சீடர்களோடெல்லாம் அனுசரித்த பின்பாக அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு தன் சீடர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணுவதற்காக, வாசம் பண்ணுவதற்காக அங்கே போகிறார். அங்கே போய் யூதாஸ் காரியோத்தினாலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை கைது செய்து காய்பா, அன்னா அவருடைய அரண்மனைக்கு அவரோடு கொண்டு வந்து அவரை விசாரித்தார்கள். இப்போ அவரை பின்பற்றின அநேக ஸ்திரீகள் இந்த காரியத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் சற்றுமே எதிர்பார்க்கல. அதாவது சீடர்களை அதை எதிர்பார்க்காத காரியம் என்றால் அந்த பெண்களுக்கு அப்படி இருந்திருக்கும். நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவரோடு கூட உண்டு புசித்து பழகிய 12 சீடர்கள், ஒருவனை விடுங்கள், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை விட்டாலும் அந்த 11 பேரும் அவரோடு நெருங்கி பழகிய சீடர்கள் கூட அவர் சிலுவை கைது செய்யப்பட்டு இப்படியாக கொண்டு செல்லப்படுவார், நாங்கள் தனித்து விடப்படுவோம் என்று அவர்கள் கனவில் கூடி நினைக்கவில்லை சம்பவம். இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே பாடுகள் படுகிறார். முதலாவது அன்னா, காய்பா பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். பின்பு சனகரீப் நீதிமன்றம், அதில் விசாரிக்கப்பட்டு பாடுபடுகிறார். அதுக்கு பிறகு பிலாத்து இடத்துல கொண்டு போகிறார்கள். பிலாத்து அவரை விசாரித்து போட்டு இவர் கலிலேயா ஊரான்னு சொல்லி ஏரோதுட்டு அனுப்புகிறார். ஏரோது அவரை விசாரித்து போட்டு திரும்ப பிலாத்துட்டு அனுப்புகிறார். இப்போ பிலாத்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டத்துக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவர் ஏரோது அப்போ இதுக்கு முதலெல்லாம் இயேசுக்காக அவன் டிஃபெண்ட் பண்ணினான் பிலாத்து. அவர் ஒரு குற்றம் செய்யவில்லை தானே, பிறையே அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அவர் என்ன குற்றம் செய்தான் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக இவன் வாதாடினான். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான் பிலாத்து. இப்போ கடைசி தீர்ப்பு பிலாத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். அந்த நேரம் ஒரு செய்தி வருகிறது பிலாத்துவுக்கு. அதை வாசிப்போம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27 அதனுடைய 19, இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தோடு உள்ள அந்த வசனத்திலே நாங்கள் வாசிப்போனால் பாருங்கள். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். இந்த இடத்துல நியாயாசனத்தில் பிலாத்து இருக்கிறார். அதாவது ஒரு நீதிமன்றத்தில் அவர் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த தீர்ப்பு கொடுக்கிற கட்டத்தில், அந்த உச்சக்கட்டத்தில் எந்த பெண்களும் வர முடியாது. சட்டம், ரோம சட்டத்தின்படி, அதாவது ஒரு தேசாதிபதி நீதிமன்றத்தில் தீர்ப்பு அல்லது வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த பெண்ணும் கூட குறுக்கிட செய்யக்கூடாது, எந்த பெண்ணும் குறுக்கிட வரக்கூடாது, குறுக்கீடு செய்யக்கூடாது என்ற சட்டம் அவரிடத்தில் இருக்கு. ஆனால் இந்த பிலாத்துவின் மனைவி இந்த சட்டத்தை மீறுகிறார். இவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. பெயர் போட்டிருக்கிறது பிலாத்துவின் மனைவி
அப்பொழுது அவனிடத்தில் ஆள் அனுப்பி என்ன செய்து கொண்டாக்க அவன் வாசித்த அந்த வசனம், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய் அந்த நீதிமானை. அப்போ இவளுக்கு எப்படி தெரியும் ஒரு நீதிமான் அநியாயமாக விசாரிக்கப்படுகிறாள் என்று? இந்த ஸ்திரீக்கு எப்படி தெரியும்? பிலாத்துவின் மனைவிக்கு எப்படி தெரியும்? அந்த நீதிமான் என்றால் அவருக்கு அங்கே கேஸ் போய் கொண்டிருக்கு. இவளுக்கு இந்த கேஸ் எல்லாம் எப்படி தெரிய வந்தது? இந்த வழக்கு எப்படி இவளுக்கு தெரிய வந்தது? பல நாள் இழுக்கப்படுகிற வழக்கா? இல்லை, ஒரு இரவில் இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள், கர்சபனை தோட்டத்தில் வைத்து பிடித்தார்கள். இரவு முழுக்க அவரை விசாரித்து அவரை அடித்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அடுத்த நாள் விடிய அவரை ஜட்ஜ் பண்ணுகிறார்கள், தீர்ப்பு கொடுக்கிறார்கள். காலையிலே வந்து விட்டார். 9 மணிக்கு முதலெல்லாம் காலை 9 மணிக்கு முதலெல்லாம் விசாரணை தொடங்கிற்று. அப்போ அந்த இரவுக்குள்ள இவளுக்கு எப்படி தெரிய வந்தது? அந்த நீதிமான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவளுக்கு எப்படி அந்த நீதிமான் என்று சொல்ல முடியும்? இவள் அப்படி சொல்லுறதா இருந்தால், நீர் ஏதாவது வழக்கு விசாரிக்கிறீரா? யாரோ ஒரு நீதிமானை குறித்து நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், ஒருவேளை நீக்கு செய்ய போகிற நீதியை குறித்து கவனமாக இருங்கள் என்று அப்படி ஒரு கனவு சொல்லியிருந்தால் நாங்கள் நம்பலாம். இந்த பிலாத்துவின் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த நீதிமான் என்று சொன்னால் என்ன நடந்திருக்குது? அன்றைக்கு ராத்திரி பிலாத்து இந்த வழக்கை குறித்து தன் மனைவியோட கதைச்சிருக்கிறேன். சில கணவன்மார் மனைவிமார் சேர்த்து சொல்லுவார்கள், நான் இந்த ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு, அதாவது அவர்கள் ஒரு குற்றம் நான் காணவில்லை, ஆனால் இந்த யூதர்கள் இவரை கொலை செய்கிறதுக்காக தீர்ப்பு கொடுக்கும்படியாக என்னிடத்துல வந்து ரகசியமாக பேசியிருக்கிறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த முக்கியமான ஆட்கள், லீடர்ஸ். அதனால் நான் என்ன செய்கிறட்டு தெரியாமல் இருக்கண்டு ஒருவேளை அப்படி பகிர்ந்திருக்கலாம் தன் மனைவியோடு. எப்படியோ அவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். பிலாத்து தன் மனைவியோடு பேசியிருக்கிறான். இதிலிருந்து நாம் அறியக்கூடியது அதுதான் அந்த தகவல். அப்போ இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அவர் நீதிமான் என்று இந்த மாதரசி, என்ன அரிசி? மாதரசி. இந்த மாதரசிக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அந்த ராத்திரியிலே அவளுக்கு கனவு வந்து எச்சரிப்பு. இப்போ ஆண்டவர் கனவுல எச்சரிக்கிறாரா? எச்சரிக்கிறார். வேதத்தில் எங்கெல்லாம் வாசிப்பீங்க? ஆபிரகாமோட மனைவியை தொடாதன்னு சொல்லி, தொடாதன்னு யாருக்கு? அபிமெலேக்கு சொன்னார். தொட்ட நீ நாசம் உண்டு, அவன் தாசன், விட்டுரு அவனை. அதே போல் இன்னொரு இடத்துல வச்சு அவர் கனவு கிடைக்கிறது. அதே போல் யாக்கோபுக்கு லாபான் மாமன்காரன் யாக்கோபை பழிவாங்க இருக்க உடனே கனவு வந்து வார்னிங், யாக்கோபில் நீ கைவிடக்கூடாதுண்டு, அவனை நிதானமாய் நடத்தண்டு. அப்போ இப்படி ஆண்டவர் சில நேரங்களில் கிருபை கனவின் மூலமாக பிலாத்துக்கு ஒரு கிருபை வருகிறது. அதாவது இந்த கேஸை நீ இதில் தீர்ப்பெடுக்கிற மூலமாக நீ கவனமாக இரு என்று தன் மனைவியினூடாக ஒரு கிருபை ஒன்று பிலாத்துக்கு வருது. பார்த்தீங்களா? பாருங்கள், நீதிமொழிகள் 18:22 வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வசனம் உண்டு, அதை குறித்து கொள்ளுங்க. இந்த பிலாத்துவின் மனைவியின் ஊடாக ஒரு கிருபை ஒன்று இந்த பிலாத்துக்கு வருகிறது. இவன் ஒரு ஜூத ஜாதி அல்லாதவன், ஒரு புறஜாதி, ஒரு ரோமன். என்ன கிருபை பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ இது ஒரு நல்ல ஒரு மனைவியை உனக்கு கிடைச்சிருக்கு. தெய்வ பயமுள்ள ஒரு மனைவி, நீதியில் பிரியமுள்ள ஒரு மனைவி. ஆனால் இவளுடைய பெயர் இல்லை. இவள் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்தாலும், கடவுளை அறியாத ஒரு பெண்ணாக இருந்தாலும், இவளுக்கு அந்த ராத்திரியிலே பிலாத்து ஒரு வேளை பகிர்ந்திருக்கலாம், இப்படிப்பட்ட கேஸ் நாளைக்கு நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும், இந்த இயேசு என்று யாரோ சொல்லுகிறார்கள், அந்த யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவரிடத்தில் எந்த அநியாயம் நான் பார்க்கல, அவருடைய கையில் ஆயுதத்தை நான் பார்க்கல, எங்களோட அரசாங்கத்துக்கு விரோதமாய் போராடினதான குற்றச்சாட்டும் இல்லை, அவருடைய சீடரத்திலும் எந்த ஆயுதங்களை நான் கண்டதில்லை, யாரும் பிடிச்சதும் இல்லை.
ஆனால் இவர்கள் கொண்டு வந்து இந்த கேஸை கொண்டு வரார்கள். எனவே நான் இவரை கொலைக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று என்னிட்ட வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்ன செய்யலாம் என்று அந்த பார்த்துருக்கலாம். இப்போ அந்த கனவு வந்து எச்சரிப்பு வருகிறது. அந்த நீதிமான், நீங்கள் நேற்று ராத்திரி பேசிய நீதிமானை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, உனக்கு கிருபை கிடைக்குது, உன்னுடைய புருஷனை காப்பாற்றப்பார். இப்போ இதை பார்த்த இவள் தன் புருஷனில் வைத்த அந்த அன்பு, ஐயோ என்னுடைய புருஷன் தீமையான காரியங்களுக்கு உடன் போகக்கூடாது, அவன் நீதியை விட்டு வழி விலகக்கூடாது, என்னுடைய புருஷன் மேல் தேவ கோபம் வரக்கூடாது, பழி வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மனைவி. இவருடைய பெயர் இல்லை, அதனால் சட்டத்தை மீறுகிறாள். இந்த கனவை கண்டு உடனே மெசேஜ் அனுப்புகிறாள், இந்த நீதிமன்றத்தில் அனுப்புகிறாள், போய் சொல், நான் சொன்னதா சொல், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை பற்றி சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், மிக மிக நான் அலக்களிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியும், எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பிலாத்து தன் மனைவிட பேச்சை கேட்டானா? கேட்டான். எப்படி? அவனை தன் வாயால் சொல்லுகிறான், இவரில் ஒரு குற்றம் காணவில்லை, ஒரு நீதிமான் என்று அவன் சொல்கிறான். இந்த நீதிமானை நான் என்ன செய்ய? ஆனால் யூதருக்கு பயந்தபடியினால், அதிகாரிகளுக்கு பெரிய இடங்களுக்கு பயந்தபடியினால், தன் பதவியை பயந்தபடியினால் அவன் உள்ளத்தில் இருந்து அதை சொல்லாமல் உதட்டிலிருந்து அதை சொன்னார். இவர் நீதிமானை நான் என்ன செய்ய, இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே என்று சொல்லி அவரை அப்படியே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம். இது மிகப்பெரிய ஒரு இது. அப்போ அந்த மனைவி இந்த கடைசி நேரத்தில் பாருங்கள், தன்னுடைய புருஷன் ஒரு பிழையான வழிக்கு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்திருக்கு. நீங்கள் அப்படி வந்தால் என்ன செய்வீங்க? நீங்கள் உங்களோட புருஷன் ஏதாவது பிழையா ஒரு சபையில் ஏதாவது அல்லது ஒரு காரியத்தை குறித்து சண்டை போட போகிறார், கேட்க போகிறார், ஒரு உணர்ச்சி வசப்படுறாண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏற்றி விடுவீங்களா? விடாதங்க, இதையும் சேர்த்து கதைங்கன்ட்டு. அதாவது நல்ல காரியத்தை எடுத்து சொல்லணும். அதாவது இல்லை, நீங்கள் இதை செய்கிறதால, இது சபையில் வச்சு நீங்கள் செய்கிறதால இது உங்களுக்கு பாவம் உண்டாகும், கர்த்தருடைய சமூகம் அல்லது தனிப்பட்ட முறையில் விரோதம் பாவிச்சு சண்டைக்கு போனால் அவர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்கள், இது ஆண்டவர்கிட்ட விடுங்க, ஆண்டவர் நீதி செய்வார். அப்படி இப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷன் அப்படி தவறி ஆடும் பொழுது பேக்கில் இருந்து அன்பு, இரக்கம், தயவை குறித்து பேச வேண்டும். உண்மையாக பெண்கள் ரெண்டாவே பேயும் இறங்குதா? பேயும் இறங்குன்னு சொல்லுவார்கள். அதாவது என்ன பெண்கள் சொல்கிறதுக்கு காரணம், பெண்களிடத்திலே குணங்களிலே அன்பு இருக்குது, தயவு இருக்குது, இரக்கம் இருக்குது. டக்கண்டு மனம் இறங்குவாங்க, தங்கள் தயவு செய்வாங்க, எல்லாம் செய்கிற குணம் அவங்கள்ட்ட இருக்குது, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த இதன்படி இவள் என்ன செய்கிறாள்? அப்போ தன் புருஷனை காப்பாற்ற, என்ன இருந்தாலும் தன் புருஷனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். அவன் நல்லவனோ கெட்டவனோ மை புருஷன், அவன் பிழையான வழிக்கு போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சபையில் இப்படிப்பட்ட பெண்கள் தேவை. அதாவது ஒரு சம்பவத்தை நடக்கும் பொழுது, ஒரு குழப்பம் வரும் பொழுது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளிங் நடக்கும் பொழுது, ஒரு குடும்பத்திலேயோ அல்லது சகல உறவினர்களுக்குள்ளேயோ சமுதாயத்துக்குள்ளேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும், வீட்டில் வந்தாலும், இந்த மனைவியானவள் நீதியை குறித்து, இரக்கத்தை குறித்து, தயவை குறித்து, அந்த இதை குறித்து பேசி தன் புருஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவளுடைய கையில் இருக்குது. அதுதான் இந்த பிலாத்து மனைவி அதை செய்கிறார். பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு. ஆனால் அவருடைய பேர் இல்லை. அப்போ அவன் அதுக்கு செவி கொடுத்தான், ஆனால் அதை உண்மையாக அவன் அதை செய்யவில்லை. அவள் பாருங்க, அப்போ என்னவோ தேவ கரம் அவருடைய மனைவியோடு கூட இருந்துச்சு. இவனை காப்பாற்றுவதற்காக கடைசி கிருபை வருகிறது பிலாத்துவுக்கு. நீ எடுக்க போகிற தீர்ப்புகளை நீ கவனமாயிரன்.
இதால் உன்னுடைய வாழ்க்கையே நாசமாகும். இந்த இடத்துல ஒரு கிருபை ஒன்று கிடைக்குது. கிடைக்கப்படாத பிலாத்துவுக்கு கிருபை கிடைக்கவில்லை என்று கிருபை கிடைச்சது. யூதாஸ் காரியத்துக்கு ஒரு கிருபை கிடைச்சது. கடைசி நேரம் லோட் சப்பரில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று. அவனுக்கு ஐயோடு சொல்கிறார், என்னை காப்பாற்ற பார்த்தார், கிருபை வந்தது, ஆனால் இழந்தான். பிலாத்துவுக்கு கிருபை கிடைத்தது, அவன் இழந்து போனான். அப்போ இந்த நேரத்தில் அதாவது யூதர்கிட்ட அதை மன்னிக்க ரோமற்ற ஒரு சட்டம் இருக்குது, அவங்க சொல்லுவார்கள். அதாவது அந்த குற்றமற்ற யாரையும் தண்டிப்பது, குற்றமற்ற யாரையும் தண்டிப்பது கேட்டுக்கு அறிகுறி என்று. அது மிக 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 ஒரு எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். குற்றமற்ற ஒருவனை தண்டிப்பது இவருக்குத்தான் அழிவு. உதாரணம் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 17:13 நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பார்த்தீங்களா? அப்போ நன்மை செய்த இடத்துல வீட்டுக்கு தீமை யாராவது செய்தால் அவன் வீட்டை விட்டு, யாற்றை வீட்டை விட்டு, இந்த செய்தவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதுன்னு சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இப்போ அவருக்கு தீமை செய்கிறார். ஆனால் அந்த கிருபை சந்தித்து அவனை காப்பாற்றும்படியாக என்ன நடக்குது? முயற்சி செய்யுது. ஆனால் அந்த கிருபைக்கு அவன் விட்டு கொடுக்கல. அந்த கிருபையை பிலாத்து இழந்தான். அப்போ அநேக பெண்கள், சபையில் இருக்கிற பெண்கள், சமுதாயத்தில் குடும்பமாக இருக்கிற பெண்கள், ஸ்திரீகள், குணசாலியான ஸ்திரீகள், அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த இரக்கம், தயவு, கருணை, அந்த நல்ல குணங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். இந்த பிலாத்துவின் மனைவி கரெக்டான நேரத்தில் பயன்படுத்துகிறாள். ஆனால் அவளுடைய பேச்சு எடுபடையில். அவள் தன் கடமையை செய்தாள். ஆனால் பிலாத்து யூதர்களுக்கு பயந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? நீதியை புரட்டினான். வரலாறு சொல்லுது, வரலாறு இது பைபிளில் இல்லை, ஒரு வரலாறு சொல்லுகிறேன் என்றால், இந்த பிலாத்து 2 வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 2 வருஷத்துக்குள்ளே படிப்படியாய் அவனுடைய பதவி இழந்து அவன் ஒரு மென்டல் உண்டாகி அவன் தற்கொலை செய்ததாக, அழிந்து போனதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. வரலாறு அவள் பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிருபை ஒன்று கிடைத்து அவன் இழந்து போகிறான். அப்போ நம்முடைய ஸ்திரீகள் கூட எங்கிருந்தாலும், சபைகள் உள்ள பிள்ளைகள் கூட மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், புருஷர்மார் வெளியே போய் வேலை செய்து வருவார்கள். வெளியே போய் அப்போ பெண்களும் தான் வேலை செய்து இல்லையண்டில்லை. ஆனால் புருஷர்கள் அதிகமாக பல மக்களோடு பேசி, பல சில நேரத்தில் சில பாவங்கள் அதில் ஏதாவது ஒன்று அப்படி இருந்து கலைச்சி இப்படி அவர்கள் வரும்பொழுது, இவர்கள் பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். பெண்கள் இவர்கள் திரும்ப புருஷனை தன்னுடைய கணவன்மாரை நிலைநிறுத்தி ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறார்கள். உதாரணம், ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு வீட்டுக்கு காவல் தெய்வம் என்று சொல்லலாம். காவல் தெய்வம் என்று சொன்னால் அது மோப்பம் பிடிச்சோடு பின்னுக்கு தெரிகிறது இல்லை. அதாவது புருஷன் சோர்ந்த நேரம், விழுகிற நேரம், அப்படி திசை தடுமாறுற நேரம் அவனை காக்கிறது. ஜபத்தில் அதிகாலை ஜபம் அல்லது கூட இருந்து வேதம் வாசித்து புத்தி சொல்லி, நீங்கள் இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க என்று நல்ல ஆலோசனை கொடுத்து புத்தி சொல்லி நடத்த வேண்டிய பொறுப்பு இது. சில இந்தியாவிலெல்லாம் சில கிராமங்களுக்கு காவல் தெய்வம்னு வைப்பாங்க. பேர் சொல்லுவார்கள், மாரியாத்தா, இந்த ஆத்தா, இந்த இந்த அப்படி இப்படி பேரெல்லாம் கிடக்கு நிறைய. கேட்டால் சின்ன குட்டி தெய்வம், இது அங்கே ஊரை காக்கிற காவல் தெய்வம். யார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பொம்பளையோ ஒரு ஆணோ அந்த குடிமக்களுக்காக தன் உயிரை கொடுத்துருப்பான், பார்த்துருப்பாங்க. இப்போ அதை தெய்வமாக்கி இது அங்கே ஊர் காவல் தெய்வம் என்று. அப்போ காவல் தெய்வம், அப்போ உதாரணம் ஒரு வீட்டுக்கு காவல் தெய்வம் யார்? ஆண்டவர் தான் நம்மை காக்கிறவர். ஆனால் அவர் யார் மூலமாக காக்கிறார்? யார் மூலமாக கிடைக்குது? நல்ல மனைவி இருந்தால் கணவனுக்கு கிடைக்குது. அதான், அதாவது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கிருபையை கிடைக்குது அவனுக்கு. இந்த பிலாத்துக்கு தன் மனைவி மூலமாக ஒரு கிருபை, ஒரு பெரிய ஒரு கிருபை. என்னடா நீ இதில் நியாயம் செய்ய போகிற காரியத்தில் எச்சரிக்கையாரு, நீங்கள் என்ன செய்கிறண்டே உங்களுக்கு தெரியாதுன்றபடி அந்த இது கிடைக்கிறது. அல்லது நாங்கள் புருஷன் பிலாத்துக்கு ஏற்றி விட்ட மாதிரி சும்மா அப்படி உசுப்பேற்றி விடுறதில்லை.
செய்யுங்க கேளுங்க அந்த இடிச்சு கேட்கறது இல்லை. கேட்காட்டி புதுசருக்கு அடிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. நீ ஒரு மனுஷனா, நீ ஒரு ஆம்பளையா, உனக்கு ஒரு ஆண்மை இருக்கா, அது இருக்கா, அவன் அப்படி செய்யிருக்கிறான், நீ பார்த்து கொண்டு இருந்தியா? இதுதான் இந்த நாட்களில் சில நேரங்களில் ஏற்றி விடுவார்கள். எனக்கு சில பேர் சொல்லியிருக்கிறார், சில பேர் வந்து என்ன பாவ அறிக்கை செய்திருக்கிறார்கள், பாஸ்டர் நான் உங்களை எனக்கு எந்தவித கோபம் இல்லை, எந்தவித கசப்பும் இல்லை, இன்னார் என்ன ஏவி விட்டாங்க, அதை நான் பேசிட்டேன். என்ன குணசாலியான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஏவி விட்டு போட்டு நான் மதி கேட்டா நான் இதை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னவர்களும் உண்டு, அறிஞ்சவர்களும் உண்டு. ஆள் வச்சு அடித்த குணசாலியான ஸ்திரீகளும் உண்டு. என்னே அல்ல, சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பெண்கள் அந்த மாதிரியான தூர்ப்புத்திக்கு போகக்கூடாது. இந்த மாதிரியான மக்களை ஏவி விட்டு தூர்ற ஆலோசனை கொடுத்து இப்படியெல்லாம் கதையண்டு அவருடைய உணர்ச்சிகளை எடுத்து பேசி உணர்ச்சி ரத்தம் கொதிக்க பண்ணுறது வேலை அப்படி குணசாலியான ஸ்திரிக்கு இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு அவள் ஒரு காவல் தெய்வம். தன் புருஷன் கிருபை இழந்து போகாதபடிக்கு, தேவ கோபம் வராதபடிக்கு அவளை காக்கிறவளாக, புத்தி சொல்கிறவனாக, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி காப்பது தான் அந்த காவல் தெய்வம், குணசாலியான ஸ்திரீ. அது இந்த பிலாத்துவின் மனைவி அதை செய்தால், அவளுடைய பேர் இல்லை, இவ்வளோ பாடுபட்டால். ஆனால் என்ன செய்கிறது, அது வாயில்லா பூச்சி. எனவே பிலாத்துடைய பேச்சு தான் ஈடுபட்டுச்சுது. அவன் ஆக்களுக்கு பயந்தான், யூதருக்கு பயந்தான், தன் பதவிக்கு பயந்தான், இயேசுவானவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். எனவே இதை நாம் மறக்கக்கூடாது அன்பானவர்களே. எனவே இந்த பிலாத்தினுடைய மனைவியுடைய இந்த நல்ல குணம், அது கொஞ்சம்தான் நம்ம வெளிச்சத்தை பார்க்குறோம். அவள் அந்த கடவுளுக்கு பயந்து தன் கனவின் எச்சரிப்பை அடைந்து, இது தேவனால் வருகிற கனவு என்பதை அறிந்து எச்சரிப்படைந்து உடனடியாக சட்டத்தை மீறி தன் புருஷனை காப்பாற்றி நீதியை நிலைநாட்ட பாடுபட்டார். எனவே இதை குறித்து நாம் இதை எடுத்துக்கொள்வோமாக. சரி அன்பார்களே, இப்போ பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை பிலாத்து தீர்ப்பு செய்கிறான். இவரை வாரினால் அடித்து, இவருக்கு முள்முடி சூட்டி, இவரை சிலுவையை அவர் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட 2 வேறு கல்லர்களை சுமந்து கொண்டு இப்போ கோல்கத்தா மலைக்கு கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தாயிற்று. தெரிந்தானே, பிறப்பித்தாய். அப்போ ஆண்டவர் குறுக்கும் நடுக்குமான எருசலேம் அந்த அந்த வீதிகளில் அப்படியே தள்ளாடி அப்படியே போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருந்த பொழுது பவனி போகிறார். பவனி என்று சொல்ல முடியும். சிலுவையை சுமந்து கொண்டு பவனி போகிறார். பவனி போய்கொண்டிருந்த பொழுது அப்போ நிறைய கூட்டங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் தடக்கி விழுகிறார். அப்பொழுது அவருடைய சரீர சுமை, அதாவது இந்த சிலுவையுடைய சுமையை தாங்க முடியாமல் அவர் விழுகிறார் ஆண்டவர். அப்பொழுது அந்த சிலுவை பாரத்தை யாருடைய தோளில் வைத்தார்கள்? சிரேனே ஒரு சீமோனுடைய தோல். அப்போ ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டது? சரீர பாரம் நீங்கிட்டதில்லை. சரீர பிரகாரமாக சுமந்த சிலுவை அவன் சுமந்தபடியினால் அவர் அப்படியே போயிட்டு. இப்போ அவருக்கு என்ன சுமை இருக்கு? மனசுமை இருக்கு. மனசுமை எப்படி? இந்த சொந்த ஜனங்கள் பரபாச விடுதலையாக்கும் நன்மை பெற்ற ஜனங்கள் இந்த கொள்ளைக்காரனை அவனை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூக்குரல் போட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் அவர் தள்ளாடி போகும் பொழுது நாங்கள் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வாசிப்பாருங்க. இன்னொரு குணசாலியான ஸ்திரீகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்து வாசிப்போம். லூக்கா 23 27 32 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 23 27 32 எங்க 27 23 27 32. நீ யூதரின் ராஜாவானாய் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 23ஆம் அதிகாரம் 27 27 திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அடிக்கிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள்.
திரும்ப வாசிங்க. 23, 27 திரும்ப சத்தமாக வாசிங்க. கூட்டமான ஜனங்களும் திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். போதும் பாருங்க. அப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் கபத்தா என்ற இடத்திலிருந்து சிலுவையை சுமந்து பவனி போகிறார். போச்சவர்கள் சூழ, அநேகம் பேர் தூசிக்க, 2 கள்ளர்கள் உட்பட இவரும் தள்ளாடி தள்ளாடி நம்முடைய ஆண்டவர் போய்கொண்டிருக்கிற நேரம் மௌனமாய் போய்கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கேள்வி கேட்டார்கள், பதிலே சொல்லல. அது இதெல்லாம் பேசினார்கள், போச்சவர்கள் அடித்தார்கள், எல்லாம் செய்தார்கள், வாயே திறக்கவில்லை. இப்போ வாய் திறக்கிறார் ஆண்டவர். இப்போ வாய் திறந்து இவ்வளவு காரியத்தையும் சொல்லி போட்டு அவர் கொல்கத்தா மலைக்கு போகிறார். சொன்னார், யாரை பார்த்து சொன்னார்? எருசலேமின் குமாரத்திகளை. இதில் நல்லா பாருங்கள், இது கலிலேயாவிலிருந்து வந்த ஸ்திரீகள் அல்ல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து வந்த கனம் பொருந்திய ஸ்திரீகள், மரியாதைக்குரிய பெண்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இவர்கள் இப்பொழுது கலிலேயர் அவர்கள் வந்து இப்போ தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 27:55 நீங்கள் பார்ப்பீர்கள், கலிலேயத்தில் வந்த ஸ்திரீகள் இப்போ தூரத்தில் நிற்கிறார்கள், நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்த்து கொண்டு. இப்போ பக்கத்தில் இருந்து அழுகிற, ஓலம்பிட்டு நெஞ்சில் அடித்து ஒப்பாரி வச்சு அழுது கத்துற சத்தம் அழுகிறவர்கள் வந்து இந்த எருசலேமின் பெண்கள். இப்போ இது எத்தனை பேர் அப்படி செய்தார்களோ, எத்தனை கூட்டம் என்று எனக்கு தெரியாது, பெயர்களும் தெரியாது. ஆனால் இந்த மாதரசிகள் என்று சொல்லலாம், மாதரசிகள். காரணம் ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த கொஞ்சத்துக்கு முதல் தான் தங்களுடைய புருஷன்மார் அங்கே போயிட்டு ஒரு பெரிய நீதிமன்றத்தில் பரபாஸ் எங்களுக்கு விடுதலையாக்கும், இயேசு சிலுவையில் அறையும், இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்றெல்லாம் சேர்ந்து அங்கே கோஷம் போட்ட கூட்டம். ஐயோ, தங்களுடைய புருஷன்மாரெல்லாம் அப்படி இயேசு விரோதமாக அங்கே நிற்கிறார்கள், அந்த பிலாத்தினுடைய கூட்டத்தை முன்னுக்கு நிற்கிறார்கள். ஐயோ, அவர்கள் வந்தால் என்ன செய்வார்கள்? நாங்கள் அழுகிறதை பார்த்து ஆண்டவருக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கிறோம், அவருக்கு ஒத்தாசை கொடுக்கிறோம் என்பது தெரிந்தால் எங்களை அடித்து கொன்று போட்டு விடுவார்களே என்று கூட பயப்படவில்லை. ஆண்டவரில் வைத்த அன்பு, அழுகிறார்கள். இது கலிலேயர் என்று சொன்னால் பரவாயில்லை, ஏனென்றால் ஆண்டவர் அங்கேயே இருந்து வளர்ந்தவர். எருசலேமுக்கு அவ்வப்போது பண்டிகை நேரம் தான் வந்து போவார். அப்போ அந்த சொற்ப காலத்துக்குள்ள இவர்கள் எப்படி ஆண்டவரை இந்த எருசலேமின் குமாரத்திகள் அறிந்தார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கழுதைக்குட்டியின் மேல் வரும்பொழுது அவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கூப்பிட்டு பாடினார்கள். அப்போ யார் யாரெல்லாம் வந்தார்கள்? பிள்ளைகள், இந்த ஸ்திரீகள், பெரிய ஆண்கள், பெரிய கூட்டமே அவருக்கு பின்னுக்கு வந்தது. அப்போ இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு, அட இவர் யார்? இயேசுவானவர். அங்கே அற்புதம் செய்து அவருடைய பிரசங்கத்தையும் கேட்டிருப்பார்கள். தூரத்திலிருந்து மற்றொரு மூலமாய், பெண்கள் மூலமாய் கேட்டிருப்பார்கள் இயேசுவானவருடைய மகிமையை பற்றி. அவர் கிடைச்ச ஒரு கொஞ்சம்தான், கலிலேயா பெண்களின் பார்க்க ஒரு கொஞ்சம்தான் அவர்களுக்கு கிடைச்சது இயேசுவை பற்றி அறிஞ்சு. அப்பொழுதும் ஆண்டவர் அந்த ஒலிவ மலையில் வந்த பொழுது ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டி சேர்க்க எவ்வளவோ மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. எனவே இந்த நாளிலாகிலும் உனக்கு நீ சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருப்பாயனால் உனக்கு நலமாக இருக்கு. இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாக இருக்கு. உன்மேல் ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்றெல்லாம் அவர் சொல்லி அழுதார் ஆண்டவர். அப்போதே அந்த அதுக்குள்ள பார்த்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ இப்படியாக அவர் அங்கே போன பொழுது
ஆண்டவருடைய அந்த மன சுமை, அந்த பெண்கள் அழுத உடனே அவரால் இயலாமல் போச்சு. அந்த சுமை போயிட்டு, இப்போ உதாரணமாக செத்த வீடுகளில் அழுகிறாங்க தானே, செத்த வீட்டில் நீங்களே அழுகிறீங்க போயெல்லாம், முதல்ல அழுகிற பழக்கம் இருக்காண்டு கேட்போம் முதலாவது. இப்போ அழுதா அழுகிற ஒரு ஆடை சேர்ந்து அழுகிறோம், அவனோட பாரம் போகிறது. இந்த அழுதா எங்களோட சேர்ந்து அழும் பொழுது அப்படி பாரம் போகும். அப்போ அதனால் ஒரு ஆள் கவலைப்படும் பொழுது அவனோட சேர்ந்து துக்கப்படுவோம் என்று சொன்னால் அவனுடைய பாரம் நீங்கும். அதான் துக்கப்படுறோட துக்கப்படுங்க, அழுறோடைய அழுங்க, சிரிக்கிறாக்களோட சிரிங்க என்று சொல்லப்படும். இப்போ இந்த ஆண்டவர் சொல்ல முடியாத பாடுகள், வேதனை, மன சுமையோட போகிறார். தன்னை ஜனம் செய்த துரோகம், சீடர்களும் விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஒருவன் காட்டி கொடுத்துட்டான். இப்படி சம்பவத்து போகும் பொழுது எவ்வளோ பாரத்தோடு போயிருப்பான். மனப்பாரம், சிலுவை பாரம் வேறு, அதை ஒருவன் தோல்ல போட்டாச்சு, அதுலேருந்து விடுதலை ஆண்டவருக்கு. ஆனால் இப்போ மனப்பாரம், அதை யார்கிட்ட சொல்கிறது? இந்த பெண்களை பார்த்தீங்களா, இந்த அன்பு, இரக்கம், தயவு இந்த பெண்களுக்கு இருக்குது. அட எங்களோட புருஷன்மார் தான் இந்த கொடூர அரக்க குணத்தில் இப்படியா சொல்லிட்டாங்களே, ஆனால் இவர் ஒரு குற்றமற்றவராச்சே. அதால் அவர்கள் வெக்கப்படவும் இல்லை, துக்கப்படவும் இல்லை, அதாவது வெக்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. தங்களோட புருஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே அழுதார்கள். பாருங்கள், ஒரு கிருபை வருகிறது, கிருபை ஒன்று கிடைக்குது. இந்த எருசலேம் குமாரத்திகள் மூலமாக அந்த நீதிமன்றத்தில் இருந்த மக்களுக்கு அந்த இயேசுவை சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலையாக்கும் என்று சொன்ன கூட்டத்துக்கு, அந்த ஆண்களுக்கு இந்த அழுத, இந்த ஒப்பாரி வைத்து குளறி அழுத இந்த எருசலேம் குமாரத்தின் மூலமாய் என்ன கிடைச்சது? கிருபை ஒன்று வருது. முதல் பிலாத்தின் மனைவியூடாக பிலாத்துக்கு வந்த கிருபை, இப்போ ஒரு கிருபை ஒன்று வருகிறது. 2 ஆண்டு சொல்லிட்டார், பச்சை மரத்துக்கே இப்படி செய்வார்கள் என்றால் பட்டை மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று. எனக்காக அழாதைங்கன்னுட்டார் ஆண்டவர், உங்களுக்காக அழுங்கள். இப்போ எனக்கு நடக்கிறது பார்க்க ஒரு கொடுமையான காரியம் உங்களோட புருஷன்மாருக்கு நடக்க போகுது, இந்த எருசலேமுக்கு நடக்க போகுது. அதனால் நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்கள் என்றவர் சொன்னார். எனவே எனவே எதாவது பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீகள் அப்படியே அவர்கள் ஆண்டவருடைய அழுத காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது முன்பின் அவர்கள் அறியவும் இல்லை. அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீகளை நடத்துகிற விதம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை எப்படி நடத்தினார் தெரியுமா? எப்படி நடத்தினார்? அவர்கள் சமுதாயத்தில் பாவிகள் என்று தள்ளப்பட்டவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு கல்லறிய வந்தெல்லாம் காப்பாற்றி, நலிந்து விடுபட்டு பிசாசு பிடிச்செல்லாம் துரத்தி தம்மோட வச்சிருந்து அப்படி மெதுவாக அரவணைத்து கொண்டு போனவர் ஆண்டவர். பெண்கள் மீது மெதுவாய் நடந்தார். அது எல்லா ஸ்திரீகளுக்கும் அது தெரியும். இந்த கடுமையாக யூதர்கள் செய்கிற போல் அவர் நடந்து கொள்ளையில், அவர்களை மெதுவாக பெண்களை நடத்துகிற விதமாய் அவர் நடத்தினார். இப்போ ஜெருசலேம் வீதியில் நல்லா பாருங்கள், ஜெருசலேம் வீதியில் ஆண்டவருடைய இரத்தம் ஓடுது, அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட இந்த ஜெருசலேம் குமாரத்துடைய கண்ணீரும் அதில் கலக்குது, இந்த இரத்தமும் கண்ணீரும் அதில் கலக்குது. ஆனால் அவர்கள் கொஞ்ச காலம்தான் இயேசுவை பற்றி அவங்க கேட்டிருப்பாங்க, அற்புதத்தை பார்த்துருப்பாங்க, செய்திருப்பாங்க. அதனால் அந்த கிருபை ஒன்று கிடைச்சது, அந்த கண்ணீருக்கு ஒரு கிருபை கிடைக்குது. உண்மையான நீதி இவருக்கு செய்கிறது அட்டூழியம். எங்கள் புருஷன் எவ்வளவு இருந்தாலும் சொன்னாலும் இவர்கள் செய்த அநீதி என்று அந்த நேரத்தை தன்னுடைய அழுகை மூலமாக அதை காட்டுறாங்க. இந்த குணசாலியான ஸ்திரீகள் சும்மாலே இல்லை, சத்தம் போட்டு அழுத. அந்த திரும்பி பார்த்தார் ஆண்டவர், எனக்காக அழாதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடெழுந்து 50வது நாள் என்ன நடந்தது? 50வது நாள் என்ன நடந்தது? பெந்தெக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பேதுரு பண்ணின பிரசங்கம் எத்தனை பேர்? 3000 பேர். அதுக்கப்புறம் 4000. அந்த 3000த்துக்குள்ளே இவங்களோட புருஷன் வந்திருக்கலாம், இந்த ஸ்திரீகள் வந்திருக்கலாம். கிருபை கிடைச்சிட்டு இந்த கண்ணீருக்கு. அந்த 3000 ஜெருசலேமில் வந்திருந்த, அன்றைக்கு பலி செலுத்த வந்திருந்த ஜெருசலேமில் இருந்த புருஷர்கள் திரும்ப அவர்கள் வந்திருக்கலாம். பிறகு 4000 பேர். பிறகு என்ன நடந்தது? பிறகு ஜெருசலேமில் சபை பெருகிச்சது, உபத்திரம் வந்தது, எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். சுற்றி திருந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாங்க.
பிரசங்கம் பண்ணினார்கள். பின்பு கிபி 70ஆம் நூற்றாண்டு அவங்க எல்லாம் துரத்தப்பட்டாச்சு. மிஞ்சி இருந்த யூதர்கள், வைராக்கியமான யூதர்கள், பெரிய ஆடம் பிடிச்சவர்கள் மிஞ்சி இருந்தார்கள். கடைசி ஒரு யுத்தம் ஒன்று வந்தது, ஒரு கலகம் வந்தது. காரணம், யூதர்கள் ராயனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அதனால் ராயன் என்ன செய்தான்? பேதர்சன் யூதர்களை அப்படியாக சிலுவையில் அட்டிச்சு எத்தனை பேரை கொண்டான். அவங்களோட கடைசியாக அதோனியா கோட்டை, அந்த இருக்கு ஜெருசலேம், அதோனியா கோட்டையில் அதில் போய் அநேக யூதர்கள் கடைசியாக ஒளிந்திருந்தார்கள். அவங்களை சுற்றி அப்படியே ரவுண்ட் அப் பண்ணினார்கள். அவர்கள் புசிக்க குடிக்க ஒன்றுமில்லை. கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள்? யூதருடைய, அதாவது போர்ச்சோருடைய கையில் நாங்கள் சாகக்கூடாது என்று சொல்லி தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள். இங்கிருந்து நெருப்பு பந்தத்தை எறிந்தார்கள் ரோமச்சோர்கள். அதோனியா கோட்டை எரிந்தது. அப்படியே அவர்கள் அவ்வளோ பேரும் பிடிக்கப்பட்டு நாசமாய் போனார்கள். சுடுகாடாய் பிணக்காடாய் போச்சுது. இதை தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதீங்க. இது பெரிய வரலாறு, பெரிய வரலாறு. தங்களோட பிள்ளைகளுடைய மாம்சம் கூடி தின்ற அளவுக்கு போனது. அப்படி ஓடுற எலியையும் இதெல்லாம் சாப்பிட்ட காலம் அவர் சாப்பிட்டார்கள். இதெல்லாம் சாபம் வந்தது, அழிந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் ஜெருசலேம் போனால் அங்கே வெயிலிங் வால் ஒன்று இருக்கு, அதாவது கண்ணீரின் சுவர். இப்பை முட்டி முட்டி அழுகிறார்கள். அதாவது தங்களுடைய அவர்கள் எதுக்கு அழுகிறார்களோ தெரியாது, அந்த சிவரை தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுகிறார்கள். ஆனால் நீங்கள் அழும் காலம் வருமென்றபடி இன்றைக்கும் தான் அழுகிறார்கள். காரணம், அந்த யூதர்கள், அப்படிப்பட்ட யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இந்த மாதரசிகள் அந்த நாளிலே தங்களுடைய புருஷர்களுடைய காரியத்துக்கு ஒத்துழைக்காமல் அன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுதார்கள். இது அநீதியான காரியம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் அந்த 4000 பேர் அல்லது 3000 பேருக்குள்ளே இந்த கூட்டங்கள் இவருடைய கண்ணீர் விட்ட பெண்களுடைய ஸ்திரியுடைய புருஷனும் வந்திருக்கலாம், இந்த பெண்களும் வந்திருக்கலாம். எனவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே இணைந்தும் இருக்கலாம். ஸோ அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்களேன் அன்பானவர்களே. எனவே தான் நாம் பெண்களே பார்த்தீர்களா, நீதி என்று சொல்லி வரும்பொழுது நீங்கள் நீதிக்கு, வசனத்துக்கு, உண்மைக்கு குணாசாலியான ஸ்திரிகளாகி நீங்கள் இருக்க வேண்டும். அதற்காக புருஷனோடு சண்டை போடுவதில்லை. கண்ணீரிலே ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கலாம். கண்ணீரிலே ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபம் பண்ணி உங்களுடைய புருஷர்கள் தாறுமாறாக இருக்கும் பொழுது, வீட்டிலே தாறுமாறாக இருக்கும் பொழுது உங்கள் கண்ணீர் ஜெபம் பெரிய ஜெபமாக இருக்கும். நீங்கள் உண்மைக்கு நிற்கும் பொழுது நிச்சயமாக பிலாத்துவின் மனைவி போற்றப்படுவாள். காரணம், அவள் கூட தன் கனவை, தன் புருஷனுக்கு நாம் விரோதமாய் போகக்கூடாது, அவர் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்று அவள் கூட இல்லாதபடிக்கு உடனே செய்தி அனுப்புகிறாள். நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பயப்படாமல் நீதியை குறித்து பேசுகிறாள், உண்மையை குறித்து பேசுகிறாள். இப்படித்தான் இருக்க வேணும். அப்போ நாங்கள் சபைகள்லையோ பெண்களோ சரி நீதியை பேச வேண்டும். நீதி இல்லாத காரியத்தை நாங்கள் புரட்டக்கூடாது, நீதியை புரட்டக்கூடாது. ஐயோ என்ற குடும்பம் ஆச்சுதே, என்ற புருஷன் ஆயிட்டுதே, என்ற பிள்ளை ஆயிட்டே என்று சொல்லி நீதியை மூடி மறைக்காமல், அது பிழைதான், ஆனால் இப்படி உண்டு என்று கண்ணீரோடு கூட ஆண்டோடைய பாதத்தில் அதை ஒத்துக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் குணசாலியான ஸ்திரீகளாக உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் பரலோகம் போற்றும். ஏவுறதல்ல, கிண்டி விடுறதல்ல, குத்தி விடுறதல்ல, போட்டு கொடுக்குறதல்ல, அல்லது இன்னுமாக எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதில்ல. அதெல்லாம் செய்யக்கூடாது. அது ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு அது பொருந்தாது. சேர்ந்து தன் புருஷனோடு அனனியா சப்பிரால் மாதிரி சேர்ந்து பிளான் பண்ணி களவெடுக்கிற திட்டங்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான சொன்னால் நீதி தெரிஞ்சால் அது ஒரு கிருபை கிடைக்குது. அது ஒரு கிருபையாக எண்ணிக்கொள்ளுங்க. என் கணவர் செய்வது, எங்கள் பிள்ளைகள் செய்வது, எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது அது உங்களுக்கு பிழையாய் தெரிந்தால் அது உங்களுக்கு கிடைக்கிற கிருபை. கண்கள் திறக்கப்பட்டு, காரணம் அவர்களை காப்பாற்றும்படியாய், தேவ தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக கிடைக்கிற கிருபையாக நினைத்து கொள்ளுங்க. அப்போ அதை நீங்கள் தயவு, அன்பு, இரக்கத்தை சொல்லி காவல் தெய்வமாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வம். அப்போ இப்படிப்பட்ட ஸ்திரீகள் சபைக்கு இருக்கும் என்று சொன்னால், காவல் தெய்வங்கள் இருக்குமெண்டா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் அவர்களையே காவல் காக்க வேண்டியிருக்கு.
அப்போ இவர்கள் ஜெபத்தில் காவல் காக்கலாம், வீடுகளிலே அவர்கள் ஜெபத்திலே காவல் காக்கலாம், குடும்பத்தை காவல் காக்க வேண்டும். கண்ணீரினாலே எருசலேம் குமாரத்திகள் அழுதார்கள். உடனே ஆண்டவருடைய மனசுமை இறங்கியது. அங்கே தான் பேசுகிறார். அது வரைக்கும் வாயே திறக்காத ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்குறார். அங்கே தான் பெரிய காரியத்தை பேசுகிறார். இப்போ தான் உங்களுடைய புருஷர்மார் சொல்லி போட்டு வராங்க, இந்த இரத்தப்பலியை எங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று இப்போ தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அழாதீங்க என்று அவர் அழுதார்கள். அந்த கண்ணீருக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார். அந்த அழுதவர்களுடைய புருஷன்மார் பிள்ளைகள் ஆண்டவர் காப்பாற்றி ரசித்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த கண்ணீரை ஒருபோதுமே புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர். அது ஆண்டவருக்காக பரிந்து அழுத நீதிக்காக. அதுகள் வாயில்லா பூச்சிகள், சமுதாயத்தில் அவர்கள் எடுபட மாட்டார்கள். அழ மட்டும்தான் முடியும், ஒப்பாரி மட்டும் முடியும், மார்பிளை அடித்து அழ முடியும். இவருக்கா இந்த கேடு? இது கலிலேய ஸ்திரீகள் அல்ல, அவர்கள் தூரத்திலிருந்து அழுகிறார்கள், ஆனால் இவர் தைரியமாய் அழுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையான ஸ்திரீகளே, சகோதரிகளே, பெண்களே. எனவே இந்த நாளும் இந்த பாடத்தை நாம் கருத்திலே கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீதி நேர்மையாய் வாழ்ந்து உங்கள் புருஷனை, உங்களுடைய குடும்பங்களை காவல் தெய்வமாய் காப்பாற்றுகிறவர்களாக, ஜெபத்திலே காக்கிறவர்களாக, தயவு இரக்கம் நீதியை பேசி நீங்கள் நடத்த வேண்டும். சபையிலும் கூட நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். அதே போல் எருசலேம் குமாரத்தியில் பார்த்தீர்கள், அவர்களும் தைரியமாக இருந்தார்கள். இயேசுவான ஒரு பக்கமே இருந்தார்கள். தங்களுடைய புருஷன் சொல்வதை வீரண்டு அறிந்தார்கள். இது அநீதி, எனவே நாங்கள் இருப்போம். என் அன்பானவர்களே, எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலூடாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்தி சீர்படுத்தி நடத்துவாராக. எனவே நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோமாக. ஜெபமணி. மைக். தர்மியான இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் குணசாலியான ஸ்திரீகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அன்று நாளிலும் ராஜா, அந்த பிலாத்தின் மனைவி பேர் சொல்லப்படாத வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக தகப்பனே மிகவும் பாடுபட்டு அந்த நீதி நிமித்தம் நிர்தயம் அதிகமாய் வேதனைப்படுகிறேன்னு சொல்லி தன் கணவருக்கு செய்தி அனுப்பி தன் கணவரை தப்புவிப்பதற்காக பாடுபட்ட அந்த ஸ்திரீக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் கர்த்தாவே எத்தனோ ஸ்திரீகள் ராஜா ஆண்டவர் தன் சிலுவையை சுமந்து போன போது ஆண்டவரே அழுது அவருடைய மனப்பாரத்தை கர்த்தாவை நீக்கினாள் ஆண்டவரே. அதுபோல சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் கணவர்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, அதிகாலை வேளையில் நாங்கள் எழுந்து ஆண்டவரே அவளை ஜெபத்திலே நாங்கள் பாதுகாக்கிறவர்களாக, கர்த்தாவே ஞானமுள்ள ஸ்திரீ தன் வாயை ஞானமாய் திறக்கிறாள் என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் ஞானமாய் நாங்கள் பேச ஆண்டவரே, மற்றவர்களோடு நாங்கள் சமாதானமாக எங்கள் கணவர்மார் நடந்து கொள்ள சமாதானத்தை நாங்கள் கர்த்தாவை விரும்புகிறவர்களாகவும் சமாதானம் நாங்கள் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்கள் பரிசுத்தாவியானவர் மூலம் நீங்கள் அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற மாத்திரமில்லை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யான், அவன் விலையேற பெற்றது முத்துக்களை பாக்கிலும் விலையேற பெற்றது என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் குணசாலியான ஸ்திரீகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்திரீகளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்கள் தரும்படியாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனவே அன்பானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அந்நியோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூடவும் குணசாலியான ஸ்திரீகளோடு கூடவும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நிரலை சந்திக்கும் வரை என்னில் இருக்கிற குழுவினரோடு கூட நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.